வணக்கம் மக்களே. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு 39 தொகுதிகள். ஸ்டாலினுக்கு ராகுல் எழுதிய ரகசிய கடிதம். 3 நிபந்தனைகள். இந்த தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி உறுதி செய்ய காங்கிரஸ் மேலிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் 3 முக்கியமான நிபந்தனைகளை வைத்துள்ளது. இதில் காங்கிரஸ் வலுவான 39 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும், ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என்றும், தொகுதி பங்கீட்டை வரும் 20ஆம் தேதிக்குள் முடிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனைகளை ராகுல் காந்தி தரப்பிலிருந்து தெரிவித்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. நேற்று முன்தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த முக்கிய சந்திப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் டோங்கர் தலைமையிலான 5 குழுவினர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்துள்ளனர். இந்த குழுவில் மாநில தலைவர் கே. செல்வபெருந்தகை, அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா, சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இது காங்கிரஸ் கூட்டணி குழுவின் முதல் அதிகாரப்பூர்வ சந்திப்பு என்பதால் அரசியல் வட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்திப்பு தொடங்கியதும் முதல்வர் ஸ்டாலின் ஆச்சரியத்துடன் கூறினார், வழக்கமாக தொகுதி பங்கீட்டுக்கான குழுவை திமுக முதலில் அமைத்த பிறகே காங்கிரஸ் குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தும். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துவிட்டீர்கள் என்று. வழக்கமான பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு ஷோடங்கர் தனியாக ஸ்டாலினை சந்தித்து ராகுல் காந்தி தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட கடிதத்தை வழங்கியுள்ளார். அந்த கடிதத்தில் 3 நிபந்தனைகளும் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. முதல் நிபந்தனையாக காங்கிரஸ் கட்சி வலுவாக உள்ள 39 தொகுதிகளை கூட்டணியில் ஒதுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. 2021 தேர்தலில் காங்கிரஸ் 25 தொகுதிகளை போட்டியிட்டு 18 இடங்களை பெற்ற நிலையில் இப்போது அதிக இடங்களுக்கான கோரிக்கை கூட்டணியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாவது நிபந்தனை, கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என்பதும். கடந்த தேர்தலில் ஆதரவு அளித்த போதும் அமைச்சர் பதவிகள் எடுக்காத காங்கிரஸ் இப்போது அதை வலியுறுத்தி வருகிறது. மூன்றாவது நிபந்தனையாக தொகுதி ஒதுக்கீட்டை தேர்தல் வரை எடுத்துச் செல்லாமல் வரும் டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் முடிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது கூட்டணியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய சூழ்நிலையாக அரசியல் கட்சிகளால் கருதப்படுகிறது. இதற்கு பதிலாக முதல்வர் ஸ்டாலின் தொகுதி பங்கீட்டுக்கான குழுவை நாங்களும் அமைப்போம். அக்குழு அமைக்கப்பட்டதும் உங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். மற்ற கோரிக்கைகளை ராகுல் காந்தி அவர்களிடம் நேரில் பேசி முடிவு செய்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி உறுதி செய்ய காங்கிரஸ் மேலிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் 3 முக்கியமான நிபந்தனைகளை வைத்துள்ளது. இதில் காங்கிரஸ் வலுவான 39 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும், ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என்றும், தொகுதி பங்கீட்டை வரும் 20ஆம் தேதிக்குள் முடிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனைகளை ராகுல் காந்தி தரப்பிலிருந்து தெரிவித்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.